லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அஜேஷ். ஜனநாயகன் விவகாரம் தான் தொடர்ச்சியாக பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இன்னும் வரலை. சென்சார் தொடர்பாக அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. இன்றைக்கு அதில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்சாருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க ஆய்வு பண்ண கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொன்ன அந்த தனி நீதிபதி ஆஷா அவர்களுடைய அந்த தீர்ப்பை தடை கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த வழக்கை விசாரிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா இந்த படம் தேர்தலுக்குள்ளே வெளியாகாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. விஜய் கூட இது குறித்து கூட இந்த ஜனநாயகம் குறித்து கூட எந்த கருத்துமே சொல்லலை. நேற்று கூட வெளியே பேசியிருந்தார். திமுக அதிமுக மீதான விமர்சனம் தான் வைத்தார தவிர அந்த சிபிஐ விசாரணை இந்த ஜனநாயகம் குறித்து அவர் எதுவுமே பேசலை. இப்போ இந்த தீர்ப்பும் ஜனநாயகம் படத்துக்கு எதிராக தான் வந்திருக்கதாக சொல்லப்படுது. இந்த தீர்ப்பு கொடுத்து உங்களுடைய பார்வை என்ன? அந்த நடிகர் கம் தலைவர் அப்படியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற, விசில் ஊதி கொண்டிருக்கின்ற அவர் 2 நாள் முன்னாடி பேசினார்ல, ஒரு வார்த்தை கூட அலுங்காம குலுங்காம நசுங்காம எதை பத்தியுமே கமெண்ட் அடிக்காம எதை பத்தியுமே விமர்சனம் செய்யாம பிஜேபிய பேசாம அப்புறம் சிபிஐ பேசாம அப்புறம் இந்த திரைப்பட குழு அவர்களுடைய அந்த சென்சார் பிரச்சனையை பத்தியும் பேசாம ஜனநாயக அந்த திரைப்படத்தை பத்தி பேசாம அப்படி ரொம்ப நாசூக்கா நழுவி போன மாதிரி பேசிட்டு இருந்தாரு அந்த கூட்டத்துல. அதனால அவர் நம்ம பார்த்தோம்ல, நீங்களும் பார்த்திருப்பீங்க, அத கண்டக்டர்ஸ் எல்லாம் விசில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த விசில தூக்கி காமிச்சு இதுதாங்க நம்மளோட வெற்றி விசில், பிகிலு முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிறாரு. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த சினிமா வசனத்தை வச்சே நாட்டை நடத்திடலாமா, ஒரு முதல்வரா இருந்துடலாமா, முதல்வரா பதவி வகிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல அவர் இருக்காரு. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார்ல, இவர் திரும்ப திரும்ப கனவு தான் கண்டுட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. நிஜமாவே சுத்தி வர என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் பத்தி எரியுது, இவருக்கே எத்தனை பிரச்சனை வந்திருக்கு, எதை பத்தியும் பேசாம குளிர்காஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பனையூர்ல உட்கார்ந்து. அதை தவிர தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு திரும்ப திரும்ப ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட அவசரத்துக்கு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு முதல் நாள் கொண்டு போய் சென்சாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாதா எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது? சென்சார்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ 25 வருஷமா சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்க, மிக அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லக்கூடிய ஒருவர் புரிஞ்சுக்கவே இல்ல இது வரைக்கும் கூட. தன்னோட அவசரத்துக்கு கால்ல வெண்ணெய ஊத்தின மாதிரி போய் நின்னு சென்சார் போர்டு ஆபீஸ்ல கதவை தட்டி வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இதுவே அவருடைய முதிர்ச்சியின்மை, புரிதலின்மை அப்படிங்கறத தெரிய வருது. அதை தவிர படத்தின் மூலமாக பல்வேறு கனவுகள் இருந்திருக்குல்ல. அதாவது இப்ப தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த படம் வரும் பொழுது எல்லார் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதற்கு தொடர்ச்சியாக தடை போடும் பொழுது அது எப்படி பாக்குறது? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். கனவு கண்டுட்டே இருக்காரு, தூங்கிட்டே இருக்காரே தவிர முழிச்சுக்க மாட்டேங்கிறார். தனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கறாங்க, அதை பத்தி கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்ச்சியற்றவராக, முதுகெலும்பற்றவராக, வீரமற்றவராக, உணர்வெழுச்சி இல்லாதவராக ஒருவர் இருக்க முடியுமா? அதுவும் அரசியல்ல. கனவு கண்டுட்டு இருந்தாரு. என்ன கனவு? மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், இந்த ஊர விஜய், அந்த ஊர் விஜய், 234 தொகுதியிலும் விஜய் அப்படின்னாரு. அவர் என்ன தெரியுமா நினைச்சிட்டாரு? 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரை தான் தன்னுடைய தொகுதி பிரச்சார மேடையா நினைச்சிட்டு அங்க இந்த திரைப்படத்தை வெளியிட்டா எல்லாரும் கும்பலா பாப்பாங்க, அதன் மூலமா தான் ஒரு பரப்புரை செய்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருக்கார், ஒரு திட்டத்துல இருந்திருக்கார். அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்கி இருக்கிறது இந்த ஜனநாயகன் படம் மூலமாக. அதற்கு அந்த சென்சார், அந்த திரைப்பட தணிக்கை சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்காததன் மூலமாக அந்த பிரச்சனை இன்னமும் அதிகமா இழுத்துட்டே போறதன் மூலமாக இவருடைய கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது பிஜேபி. இப்பவாவது வாயை திறந்து அவர் பேசுவாரா? களத்தில் பிஜேபி இல்லவே இல்லை, களத்தில் அதிமுக இல்லவே இல்லை, அதனால் அவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே தான் எங்களுடைய எதிரி, டிஎம்கே தான் எங்களுடைய எதிரின்னு மாறி மாறி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணார்ல. இப்போ திமுக எதையுமே சொல்லவில்லை. நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் இந்த திரைப்பட தணிக்கை குழுவின் அந்த அராஜக போக்கை கூட கண்டித்து ஒரு ட்வீட் செய்திருந்தார்.
அப்படியாக ஒரு ஜனநாயகவாதியாக நம்முடைய முதல்வர் இருக்கும்போது அந்த அளவு கூட துணிச்சல் இந்த நடிகருக்கு இல்லை. ஒரு நடிகராகவும் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்களுக்கும் இழப்பு. அதை தவிர ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுவும் இப்போ இவர் மேல கேஸ் போட போறாங்க. எங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அந்த படத்தை கொடுக்கலைன்னா எங்களோட பினான்சியல் லாஸை நீங்க தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர திரைப்படத்தை தேர்தலுக்கான பிரச்சாரமாக, திரைப்பட அரங்குகளை, தியேட்டரை தேர்தலுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திடலாம் அப்படின்னு இவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. ஸ்கூல் ஆரம்பத்துல தானே இருக்காரு, எல்கேஜி யூகேஜி தானே படிக்கிறாரு அரசியல்ல. அதனால தப்பு தப்பா கணக்கு போட்டார். 1+1 2ங்கிறதுக்கு பதிலா 1+1 0ன்னு ஆகி போச்சு. இப்போ முட்டை அவர் வாங்கி இருக்கிறது பெரிய முட்டை, முழு 0. இந்த 0த்தில் இருந்து அவர் எப்ப மீண்டு வர போறாருன்னு தெரியல. அதுக்கு அதை விட ஏன் இவ்வளவு முக்கியமா ஒரு அழுத்தம்? ஏன் இவ்வளவு ஒரு அழுத்தம்னு பார்க்குறீங்க? குறிப்பாக இப்போ படத்தையும் வெளியிட மாட்டீங்க, கூட்டணிக்கு யார் இன்னைக்கு கூட செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு, எங்கள் கூட யாராவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வராங்க உடனே டெல்லியிலிருந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாரு. அதாவது தனித்தே தேர்தலை சந்திக்க முடியுமா? இந்த தேர்தலில் தொடக்கத்திலே தனித்து சந்தித்து முதல்வராக முடியுமா விஜய்? ஏன் இவ்வளோ ஒரு அழுத்தம் பாஜக கொடுக்குது விஜய்க்கு? இல்ல பாஜக கொடுக்குதுங்கிறத விட திரைப்படத்துறையை பற்றியே இவர் புரிஞ்சுக்கலைங்கிறதான முதல்ல. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னா நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சு சென்சாருக்கு அனுப்பி ஒரு நிதானமான போக்கில் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? நாளைக்கு பொங்கல் ஒல வைக்கணும், பொங்கல் வாழ்த்து சொல்லணும், குலவை இடணும். இன்னைக்கு போய் சென்சார் போர்டு வாசல்ல நின்னுட்டு எனக்கு படத்தை கொடு நீங்க பிரஷர் போடுறது சரியா? பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இவர்களும் அந்த சென்சார் போர்டு மேல ஒரு பிரஷர் கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல சரியாகும்? அதை தவிர இவர் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்காருங்கிறத பாருங்க. இப்படியான ஒரு தவறான சூழ்ச்சி செய்ததால் அந்த படத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் துரோகம். அவர்கள் எல்லாம் கனவோட இருந்திருப்பாங்கல்ல, இந்த படத்தின் மூலமாக தனக்கு ஒரு விடியல் கிடைக்கும், தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்திருப்பாங்க. அத்தனை பேரோட உழைப்பு அது எல்லாவற்றையும் மண்ணள்ளி போட்டு இருக்கிறார். அதுதான் நீங்க அந்த அழுத்தத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அந்த அழுத்தத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிஜேபி கொடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவரும் அப்படியான ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கிறார், கொடுக்கிறாருல்ல. அதை தவிர உச்ச நட்சத்திரம் மிக அதிக சம்பளம் வாங்குறவரு 500 கோடி ரூபாயில செய்யப்பட்ட படம் அப்படிங்கிறாங்க. இந்த 500 கோடி ரூபாயில 450 கோடி இவருக்கு தான் சம்பளமா போயிருக்கும். ஒரு கேரளால வேணா திரைப்படம் மிக அதிக செலவில் உருவாகிறதுன்னா தெலுங்குலையும் கூட மிக அதிக பொருட்செலவுனா அந்த படத்தை பிரம்மாண்டமாக உருவாக்கி காட்டுவார்கள். ஆனா தமிழ் திரையுலகில மட்டும்தான் பிரம்மாண்டமான படம் என்றால் அந்த ஹீரோக்கு மிக அதிகமான சம்பளம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. அதனால இவர் தான் மிக அதிகமாக சம்பளத்தை வாங்கியிருப்பாரு. மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருக்குமே ஏதோ வந்தியா 3 வேளை ஷிப்ட்ல சோறு சாப்பிட்டியா போனியா இந்த மாதிரி கதை தான். அதுவும் அந்த எக்ஸ்ட்ரா நடிகர்களுக்கெல்லாம் இவர் யாரும் ஒரு கருணையோட சம்பளம் கொடுத்திருப்பாரான்னு தெரியல. அதை தவிர இன்னொரு கேள்வி இருக்கு அஜீஸ். இவ்வளவு தூரம் நாட்டை சீர்திருத்தணும்னு வராருல, அன்னைக்கு கூட பேச்சுல என்ன சொன்னாரு? ஊழல் இதற்கு அப்பாற்பட்டவன் இந்த விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல. அந்த திரைத்துறையிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. திரைத்துறையிலே எல்லோருக்கும் சமமான சம்பளம் கிடையாது. அதை தவிர அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் எழுப்புவதற்கு கூட இன்னமும் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு தலைமை பொறுப்பெடுத்து நான் கட்டித்தரேன்பா அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன விஷயம் அவர்களை பொறுத்த அளவுக்கு அதையாவது செய்து அங்கே ஒரு தலைவராக உருவாகி இருக்கலாமா இல்லையா? அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கலாமா இல்லையா? அது எதையுமே பண்ணாம நாட்டை சீர்திருத்த போற, நாட்டை ஊழல் இல்லாம பண்ண போற அப்படின்னா நீங்கள் ஊழல் பெருச்சாளிதான் என்பது எல்லோருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இப்போது இருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள் எல்லாமே இயல்பானது. அதையே நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும். அதை தவிர செங்கோட்டையன் இப்படி சொல்றார், எங்களோட கூட்டணி பேச யாராவது வர்றாங்கன்னா உடனே டெல்லியில இருந்து கிளம்பி வந்துடுறாங்க, டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார் என்றால் ஆரம்பத்திலிருந்து விஜய் என்ன சொன்னாரு? நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம், யாரோடும் கூட்டணி கிடையாது. விஜய் கோட்டையில முதல்வர் பதவியில உட்கார்றதா என்னோட ஒரே லட்சியம். எனக்காக மட்டும்தான் நான் இந்த தேர்தலுக்கு வரேன். நான் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. அதுவே எவ்வளவு பெரிய அநீதி. திமுக 1949 ஆரம்பிச்சு 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியோடு தான் இருந்தோம், மக்கள் போராட்டத்தில் இருந்தோம், மக்களுக்கான நீதியை, நியாயத்தை, உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற இயக்கமாகத்தான் திமுக இருந்தது.
அதற்கு முன்னால் நீதி கட்சி ஆரம்பிக்கட்டும், இல்ல சுயமரியாதை இயக்கமாகட்டும், திராவிடர் கழகமாகட்டும், திராவிடர் இயக்கமாகட்டும், எல்லாமே மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடிய பின்புதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அப்ப கூட எடுத்த உடனே முதல்வர் கனவோடயா வந்திருப்பாங்க எல்லாரும்? இல்லையே. ஆனால் இவருக்கு ஒரே கனவு, கண்ணுல சேனம் கட்டின மாதிரி முதல்வர் நாற்காலி, முதல்வர் நாற்காலி, முதல்வர் நாற்காலி என்பது மட்டும்தான் இவருடைய கனவாக இருக்கிறது. எனவே திரைத்துறையை, திரைப்பட அரங்குகளை தன்னுடைய மேடையாக பயன்படுத்த நினைத்த அந்த சூழ்ச்சியை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். அதை தவிர இன்னொன்னு அஜீஸ், இவர் எப்பவுமே சனிக்கிழமை மட்டும்தானே வெளியில வருவார். சனிக்கிழமை மட்டும்தான் வெளியில வந்து பேசுவார், மீட்டிங் போடுவார், இல்லைன்னா ஒரு வீடியோ வெளியிடுவாரு. இதோ வந்தாச்சு, விடிஞ்சு எழுந்தா தேர்தல்ங்கிற அந்த நெருக்கமான காலத்துக்கு வந்தாச்சு. இப்பதான் அவர் தன்னுடைய கட்சியின் சின்னத்தை அறிமுகப்படுத்துறாரு. இப்பதான் நீங்க எல்லாரும் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்னு அவர்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இன்னும் அவர் போக வேண்டிய பாதை நிறைய இருக்கு தேர்தலுக்கு. ஒரு 2 மாசம்னே வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை வாரம், 8 வாரம். 8 வாரத்துக்குள்ள 234 தொகுதிக்கு அவர் போயிட முடியுமா? அல்லது வீட்டுல பனையூர்ல இருந்துகிட்டே அவர் வீடியோ வெளியிட்டு பரப்புரை செய்ய போறாரா? இப்படி வீடியோ வெளியிட்டு பரப்புரை செய்வது என்பதெல்லாம் எப்படிப்பட்ட அநீதி? அப்ப நீங்க ஊர் உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுடைய நாடி துடிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கேட்கவே மாட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள், நான் பனையூர்ல இருப்பேன், நீங்க எல்லாரும் வந்து திரைப்பட அரங்குல வந்து என்னை பார்த்து கொண்டாடி எனக்காக பாலாபிஷேகம் செஞ்சு என்னை முதல்வராக்க வேண்டும் என்பது உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு அநீதி, அநியாயம், மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இதற்கான பதிலை அவர் கொடுத்தாக வேண்டும். அதை தவிர இது வந்து இந்த கட்சிகள் எல்லாம் களத்திலேயே இல்லைன்னு சொல்ல மறுத்தாருல்ல, அன்னைக்கு அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்றாரு. அதற்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் விஜயை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, மிக கடுமையான வார்த்தைகள்ல. அவங்களும் இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, விஜய் தங்களோட வந்துருவாரு அப்படின்னு. அது வரலன்னு தீர்மானமா முடிவானப்புறம்தான் அந்த அதிமுகல இருக்கக்கூடியவர்களே விஜயை பற்றி மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள்னா, இலவு காத்த கிளியாக விஜயும் இருக்கிறார், இலவு காத்த கிளியாக அதிமுகவும் இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல பிஜேபியின் பி டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு, ஒரு டிராமா. இந்த மாதிரி அவருக்கு கஷ்டங்கள் கொடுக்கறதுங்கிறது அவரை பத்தி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பிஜேபி செய்கின்ற நாடகம் அப்படிங்கறதையும் மக்கள் உணர்ந்துதான் இருக்காங்க. குறிப்பா இப்போ அந்த கூட்டணி இல்லாதனால விஜய் தனித்தே தேர்தலை சந்திக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு புறம் வந்து திமுக தொடர்ச்சியாக பல்வேறு மாநாடுகள், நேற்று கூட இந்த வெல்லும் பெண்கள் மாநாடு, அதில் கூட வந்து இப்போ வரக்கூடிய தேர்தலில், எப்போவுமே தேர்தலில் அந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, இந்த தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்தலுக்கு ரொம்ப வேகமாக திமுக தயாராகிட்டு இருக்கு. முதலமைச்சர் சொல்லும்போது சொல்கிறாரு, வழக்கமாக தேர்தல் வந்து என்டிஏக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த முறை என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேத்துதான் தஞ்சையில டெல்டா மாவட்டத்துல வெல்லும் தமிழ் பெண்கள் அந்த மாநாடு திமுகவின் மகளிர் அணி மிகச்சிறப்பாக முன்னெடுத்து நடத்தியது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்கள், திமுகவை சேர்ந்த பெண்கள் வந்திருந்து ஆர்ப்பரிப்பாக நடந்த ஒரு விழா. அதை முடிச்சிட்டு நேரா இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். உடனடியாக நான் இதை சொல்கிறேன் என்பதனால் எனக்கு அந்த பல்ஸ், அந்த உணர்வெழுச்சி அப்படி புல்லரிப்பா இருந்தது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பேசும்போதோ, எங்களுடைய கட்சி தலைவர் பேசும்போது, அல்லது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, அதே போன்று மகளிர் அணி தலைவி நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போதெல்லாம் உணர்வெழுச்சியாக அந்த அரங்கம் அப்படியே ஆர்ப்பரித்தது என்பதை கண்ணால் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். அதை தவிர மிகச் சிறப்பான ஒரு நரேட்டிவ் என்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளை முதல்வர் தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் என்பது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். இது கட்சி என்பதெல்லாம் வேற. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களுடைய உரிமை களவாடப்படும், அவர்களுடைய கல்வி களவாடப்படும், அவர்களுடைய பொருளாதார சுதந்திரம் களவாடப்படும், அவர்களுடைய முதுகெலும்பு களவாடப்படும், அவர்களுடைய மத சுதந்திரம் களவாடப்படும், அவர்களுடைய மொழி சுதந்திரம் களவாடப்படும், அவர்களுடைய வாழ்க்கை களவாடப்படும் என்பதை நேற்று நம்முடைய தலைவர் மிகச் சிறப்பாக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். அதனால் என்டிஏ, அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி அவர்களும்
தமிழ்நாட்டுக்கு எதிரான இருக்கக்கூடிய அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான போர் தான் இந்த தேர்தல் என்பதை மிகச் சிறப்பாக துல்லியமாக நேற்று எங்களுடைய தலைவர் எடுத்து கூறினார். அதே போன்று நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எந்தெந்த விதத்தில் எல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுத்தாரு. அது மாதிரி கனிமொழி கருணாநிதி அவர்களும் மோடி அவர்கள் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறார் என்கின்ற மிகப்பெரிய பட்டியலை கொடுத்தார். இதுல எல்லாம் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, என்டிஏ என்பது நேஷனல் டிஸ்ட்ரக்டிவ் அலையன்ஸ். நீங்க பார்க்கலாம், அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு மோடி வந்து பேசிட்டு போனார்ல, அந்த டபுள் என்ஜின் சர்க்காரை தாண்டி ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட இப்ப சில மாநிலங்களில் அவர்கள் வந்து விட்டார்கள். மாநகராட்சிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய சான்று டெல்லி மாநகராட்சியை எடுத்துக்கோங்களேன். அங்க இருக்கக்கூடிய முதல்வர் பிஜேபி, அங்க இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டு கீழ் வருகிறது. மாநகராட்சியும் பிஜேபி தான். அதே மாதிரிதான் மகாராஷ்டிரால. இந்த மாதிரி இடங்களில் எவ்வளவு மோசமான வாழ்க்கை சூழல் இருக்கிறது என்பதை நாம் கண்ணார பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய தலைவர் பேசும்போது தமிழ்நாடு, மோடி அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக இல்லை அப்படின்னு. மிகப்பெரிய பட்டியலை கொடுத்தார் நம்முடைய முதல்வர். எவ்வளவு தூரம் அந்த மணிப்பூர் பெண்களுக்கு பிஜேபி அரசு அங்கே ஒரு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அதற்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி இப்போதும் கூட அங்கே அமைதி நிலவவில்லை என்றால் உங்களுடைய கையாலாகத்தனத்தை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். பெண்களுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் அநீதி செய்கிறீர்கள். பில்கிஸ் பானுவை கொன்ற அவர்களுக்கு வன்புணர்வு செய்தவர்களை எப்படி நீங்கள் குஜராத் அரசு மூலமாகவே விடுவித்தீர்கள் என்பதையெல்லாம் அவர் மிகச் சிறப்பாக துல்லியமாக எடுத்து காட்டினார். அடுத்தது கல்வியிலும் தொழிற்சாலைகளில் மிக அதிகமாக பெண்கள் வேலை பார்ப்பதிலும் தமிழ்நாடுதான் முன்னிலையில் இருக்கிறது என்பதையும் புள்ளி விவரங்களோடு எடுத்து காட்டினார். அதனால பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இல்லை என்பதை சுக்குநூறாக அடித்து நொறுக்கி இருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதனால இந்த தேர்தல் என்பது என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். தமிழ்நாட்டு பெண்கள் தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணியை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெல்லக்கூடாது என்கின்ற அந்த செய்தியை நேற்று. இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல். இந்த தேர்தலோட திமுக காணாம போகும், இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி அவர்களுக்கு இது கடைசி தேர்தல். ஏன்னா ஏற்கனவே காணாம போயிட்டார். கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி. அன்னைக்கு பிரதமர் வந்து பேசுறாரு, கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசினார். நம்ம எல்லாரும் தான் பார்த்தோம். ஒரு முறையாவது மறந்தும் கூட ஏடிஎம்கேன்னு சொன்னாரா? மறந்தும் கூட எடப்பாடி அவர்களுடைய பெயரை சொன்னாரா? என்டிஏ கூட்டணி அரசு அமைக்கும்னு சொன்னாரு. என்டிஏ தான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரே தவிர எடப்பாடி தலைமையில் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது வந்ததா? எடப்பாடியே நீங்கள் முதல்வர் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததா? இல்லையே. அவர் எடப்பாடிக்கு இது கடைசி தேர்தல். அது நேற்று எங்களுடைய இளம் தலைவர் மிக அழகாக சொன்னார். மோடி அவர்களே, நீங்கள் பேசுவதெல்லாம் மைக்கில் பேசுவதாக நினைத்து கொண்டு கண்ணாடியை பார்த்து பேசுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் எடப்பாடிக்கு இப்ப சொல்லி ஆகணும். அவர் எல்லா நேரமும் கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே பார்த்துதான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இது கடைசி தேர்தல். நிச்சயமாக கடைசி ஏற்கனவே காணாமல் போயிட்டாரு. அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த என்டிஏ அலையன்ஸ் அன்னைக்கு எல்லாரும் கை தூக்கிட்டு நின்னாங்கல்ல, பியூஷ் கோயல தான் போய் பார்த்தாங்களே தவிர கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியே அங்க பாத்தீங்களா? அவரை கண்டா வர சொல்லுங்கன்ற மாதிரிதான் இருந்தது. அன்னைக்கு பாட்டு பாடலாம்னு தோணுச்சு. கண்டா வர சொல்லுங்க, இபிஎஸ் கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு. அங்க இபிஎஸ்க்கு இடமே இல்லை. பியூஷ் கோயல் தான் இருந்தார். அவர் தான் எல்லாரையும் கையை தூக்கி கூட்டணியில வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னாரு. அதை தவிர ஒரு காயலான் கடை கூட்டணி மாதிரி இருக்கு. காயலான் கடையில கொண்டு போய் நம்ம வேண்டாதது, உடசல், துருப்பிடிச்சது, வீட்டுல அடைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் கொண்டு போய் போடுவோம்ல, அது மாதிரி லெட்டர் பேட் கட்சி, சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் மெம்பர் கட்சி, இப்படியாக இருக்கக்கூடிய எல்லாம் ஏற்கனவே தோற்ற கூட்டணி. அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் திரும்ப மேடை ஏத்தி பாலிஷ் போட்டு பாருங்க எங்க கூட்டணியிலயும் மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுல எடப்பாடிக்கு இடமே இல்லை. அதனால அவர் தேர்தல் வரைக்கும் பேசட்டும், என்ன வேணா பேசட்டும். ஏன்னா இதுதான் அவர் பேச போகிற கடைசி பரப்புரையாகவும் இருக்கும். அதனால எல்லா டயலாகையும் சொல்லட்டும், அவரே பார்ப்பார். இன்னும் ஒரு 100 திமுக ஆளும்
ஏனென்றால் அவ்வளவு மக்கள் நல கொள்கைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். தமிழ்நாட்டின் வெற்றியை ஒன்றிய அரசின் குறிப்புகள் தான், ஒன்றிய அரசின் தரவுகள் தானே சொல்லுது. நாங்களா சொல்றோம்? இல்லையே. ஒன்றிய அரசின் தரவுகளின்படி எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதல் நிலையில் இருக்கிறது. டபுள் டிஜிட் எக்கனாமிக் விக்டரி. அதை யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வேண்டுமானால் மோடி அவர்கள் நிதியை அள்ளி அள்ளி கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட கொடுக்கல. ஆனாலும் இந்த வெற்றியை நம்முடைய முதல்வர் சாத்தியப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமையால், அவருடைய அரசியல் திறனால் அதை உருவாக்கி இருக்கிறார். அது கூட புரிஞ்சுக்காம எடப்பாடி பேசுறாருன்னா முதல்ல அவரை போய் முந்தையே சொன்னாரு, டிவியை பார்த்துதான் பலத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. துப்பாக்கி சூடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ டிவியை பார்த்து தமிழ்நாடு முதல் நிலையில் இருக்கிறதுங்கிற செய்தியை பார்க்க சொல்லுங்க, இல்ல நியூஸ் பேப்பரை படிக்க சொல்லுங்க, இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட என்னப்பா இன்னைக்கு ஹெட்லைன், என்னப்பா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ், அதையாவது கேட்டுட்டு வந்து பிரஸ் மீட்ல பேச சொல்லுங்க. அதை தவிர முகத்துல 1000 முறை கர்ச்சிஃபால தொடச்சிட்டு வந்தாரு. அப்போ வேர்வை அதனால நான் தொடச்சேன் அப்படின்னாரு. இப்ப திரும்ப துண்டு எடுத்து துடைக்க சொல்லுங்க. முற்றிலும் கரி பூசப்பட்டிருக்கிறது அவருடைய முகத்து. மோடி வந்து மிகப்பெரிய நிலக்கரியை கரைச்சு 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 அவர் முகத்துல கரியை பூசிட்டு போயிருக்கார். அது கூட தெரியாமல் அவர் உளறி கொண்டு இருக்கிறார் என்றால் உளரட்டும். ஏனென்றால் இனிமேல் அவர் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். தோல்வி அடைந்த ஒரு முதல்வராக அவர் இருந்தார் 4.5 ஆண்டுகள். அப்படி முதல்வராக இருந்ததும் எங்களுடைய தலைவரின் பெருந்தன்மையார். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் சொன்னார், நான் பின்வாசல் வழியாக முதல்வர் நாற்காலிக்கு சென்று சேர மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அதனால் அவர் 4.5 ஆண்டுகள் முதல்வராக பதவி வைக்கின்ற துர்பாகியம் நமக்கெல்லாம் நிகழ்ந்தது. அதனால அதுதான் அவருடைய கடைசி முதல்வர் பதவி. இப்போது பேசுவதுதான் கடைசி தேர்தல் பரப்புரை. அதனால பேசட்டும். அவர் ஆனா நீண்ட நெடிய ஆயுளோடு இருந்து திமுக இன்னும் 100 ஆண்டு ஆழ்வதை பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதிமுக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதையாவது உணர சொல்லுங்க முதல்ல அவர். நன்றிங்கம்மா. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.